வெல்கம் டு லேர்னிங் டிப்போ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ரிலீஸ்டு த 4th எடிஷன் ஆஃப் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24. அதாவது 2023-24 எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து எஸ்டிஜின்னா என்ன பார்ப்போம். எஸ்டிஜினா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இதுதான் எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை கோல்ஸ் இருக்குன்னா 17 கோல்ஸ் இருக்குது. இது முதல் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க. யாருனால் கொண்டு வரப்பட்டதுனா யுனைடெட் நேஷனால், சரியா, யூஎன்னால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இது வந்து இந்தியா வந்து எவ்வளோ வருஷம், அதே மாதிரி இந்தியாவும் சரி யுனைடெட் நேஷனும் சரி எந்த வருஷம் வேணால் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே இந்த 17 கோலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2023-24 யார் இதை இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த இண்டெக்ஸை கொண்டு வந்தாங்கன்னா நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக். சில சமயம் நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக் வந்து எந்த வருஷம் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க. 2015 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்கன்னா பிளானிங் கமிஷன், 1950 கொண்டு வந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக கமிஷன், அதாவது 5 ஆண்டுகள் திட்டம் சொல்லுவாங்களே, 5 years பிளான், அதுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இந்த நிதி ஆயோக். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நிதி ஆயோக்கில் வந்து கண்டிப்பாக 2-3 கொஸ்டினாக கேட்குறாங்க, பார்த்துங்க. தேங்க்யூ.